கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கரின் புத்தகத்தின் அறிமுகத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தெசலோனிக்கா என்பது ஒரு பட்டணம். இது பிலிப்பி பட்டணத்திலிருந்து 100 மைல் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இது மக்கதோனியா நாட்டிலே இருக்கிறது. ரோம சாம்ராஜ்யத்தில் மக்கதோனியா என்று சொல்லக்கூடிய ப்ரொவின்ஸ், அந்த மாகாணத்தின் தலைநகரமாக இந்த தெசலோனிக்க பட்டணம் வரையறுக்கப்படுகிறது. இந்த தெசலோனிக்க பட்டணத்தில் நல்ல துறைமுகங்களும் இன்னும் வியாபார ஸ்தலமாகவும் இது அமைந்திருந்தது. அதோடு கூட அநேக யூத மார்க்கத்தை சார்ந்த எண்ணிக்கைக்கு அதிகமான மக்கள் அங்கே வாழ்ந்து வந்தார்கள். பவுலானவர் தனது 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது தெசலோனிக்கா சபைக்கு வருகிறார். அங்கே இருக்கிற அந்த பட்டணத்தில் இருக்கிற யூத திருச்சபையிலே அவர் போதித்து ஒரு கூட்ட மக்களை தங்களுக்கென சந்தித்து கொள்கிறார். அதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். 17, 18 அதிகாரங்களிலே இந்த தெசலோனிக்க பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேலாவே வாழ்ந்த யூதர்களால் பவுல் விரட்டி எடுக்கப்படுகிறார். அதனால் அவர் அங்கிருந்து தப்பித்து அந்தேனே பட்டணத்துக்கு வந்து விடுகிறார். அந்தேனே பட்டணத்திற்கு வருவதற்கு முன்பாக பெரேயா பட்டணத்தின் வழியாக இப்படியாக அவர் அந்தேனே பட்டணத்திற்கு வந்து விடுகிறார். அங்கேதான் கைகளால் செய்யப்படாத ஆலயங்களிலே வசிக்கிறவரை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, இரட்சகரை குறித்து தைரியமாக மார்ச் மேடையிலே பேசுகிறார். அதன் பின்பு அவர் அங்கிருந்து புறப்பட்டு கொரிந்து பட்டணத்திலே வந்து விடுகிறார். கொரிந்து பட்டணத்திலே 18 மாதங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது தான் தெசலோனிக்கே விட்டு வரும்போது தீமோத்தேயுவை அங்கே பொறுப்பாக வைத்து விட்டு வருகிறார். தீமோத்தேயு அங்கே சென்று தெசலோனிக்காவிலே வாழ்கிற புதிய விசுவாசிகள், அதாவது இப்பொழுதுதான் சுவிசேஷத்தை கேட்டிருக்கிறார்கள், முழுமையான ஒரு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வழியறைகள் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. அந்த சூழலில் பவுல் விரட்டப்படுகிறார். பவுல் விரட்டப்பட்டது நிமித்தமாக திருச்சபை, அதாவது ஆண்டவருக்குள்ளாக உருவாகியிருந்த சபையானது கலைக்கப்படுகிறது, பின்வாங்கி போகிறது. ஆதலால் அவர்களை பராமரிக்கும்படியாக தீமோத்தேயு அனுப்பப்படுகிறார். தீமோத்தேயு அங்கே இருந்து பவுலுடைய காரியங்களையும் சிந்தைகளையும், தேவனுக்கு பிரியமான காரியங்களையும், கிறிஸ்துவை பின்பற்றும் மார்க்கத்தையும் அவர்களுக்கு போதித்து, அதன் பின்பு அவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஐயப்பாடுகள், அவிசுவாசங்கள், அவநம்பிக்கைகள், சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே கிறிஸ்துவின் பிரமாணங்களை பின்பற்றுவது எப்படி என்பதை பவுலிடத்திலே கேட்டு கற்று அறிவதற்காக கொரிந்துவிலே தங்கி இருக்கிற பவுலிடத்திலே தீமோத்தேயு வருகிறார். தீமோத்தேயு இப்படியாக அவர் தெசலோனிக்க பட்டணத்திலே பணியாற்றிவிட்டு கொரிந்து பட்டணத்தில் வந்து பவுலை சந்தித்து தெசலோனிக்கர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன நிலைமையில் இருக்கிறார்கள், அவருடைய விசுவாச நிலைமை என்ன என்பதை குறித்தெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பின்மாற்றமான சில காரியங்களுக்கு பதில் சொல்லி, வழிமுறைகளை சொல்லி கொடுத்து, சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுத்து, நம்பிக்கைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய எழுத்து நிறைந்த, வார்த்தை நிறைந்த இந்த நிருபத்தை பவுல் எழுதி அதை தெசலோனிக்கர் கற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக கிறிஸ்துவுக்கு பிரியமாக முழுமையான கிறிஸ்தவ மார்க்கத்தில் வாழ்வதற்கும் வழி செய்கிறார். இந்த புத்தகம்தான், அதாவது பிலிப்பி புத்தகம், பவுலானவர் சிறையிலே ரோம சாம்ராஜ்யத்தில் அவர் ராயனுக்கு அபயமிட்டு சிறையிலே இருக்கும்போது எழுதிய அன்பின் மடல் என்று பார்க்கிறோம். இந்த தெசலோனிக்க புத்தகம்தான் முதலாக எழுதப்பட்ட நிருபமாக காணப்படுகிறது. ஆதலால் ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் தான் நமக்கு மரணத்தை ஜெயிக்கிற ஜெயமாக நாமும் உயிர்த்தெழுவோம் என்றும், எப்படியெல்லாம் நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், விசுவாசமாய் வாழ வேண்டும் என்பதை சொல்லி அழகான ஒரு சுருக்க குறிப்பாக கிறிஸ்தவ மார்க்கத்தை, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய இந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிற புத்தகமாக இது அமைகிறது. இளம் தலைமுறை கிறிஸ்தவர்கள், அதாவது யூதர்கள் அல்லாத புற மதத்தை சார்ந்த யூதர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கான, ஏன் பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும், பின்பற்றுவதனால் உண்டாகும் நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து பட்டியலிட்டு நாம் இந்த புத்தகத்தை படிக்கலாம். துன்புறுத்துதலின் மத்தியிலும் அவருடைய விசுவாசத்தையும் உறுதியையும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும், பரிசுத்தத்தை பற்றியும்
தேவ பக்தியுள்ள வாழ்க்கையை பற்றியும், இன்னும் நம்பிக்கைகளை குறித்து, குறிப்பாக கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரிக்கும் விசுவாசிகளின் நிலை குறித்தும், கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ப்ரெசண்ட் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளை குறித்தும் இப்படியாக முழுமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து விளக்கப்படமாக எழுதுகிறார். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களிலே இது முதல் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதையும், கிறிஸ்துவானவர் வரும்போது மரித்தவருடைய நிலைமையை பற்றியும், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும், கர்த்தருடைய வருகையை குறித்தான சில குறிப்புகளை, சிறப்பு அம்சங்களை 5 அதிகாரங்களிலும் அவர் விளக்கப்படுத்துகிறார். கிறிஸ்து பிறந்த பின்பு 50ஆம் ஆண்டிலே நிறுவப்பட்ட இந்த தெசலோனிக்க பட்டணத்தின் திருச்சபையானது பல போராட்டங்களிலே நிலைத்திருந்தாலும் வைராகியங்கள் நிறைந்த ஒரு திருச்சபையாக மாறுவதற்காக, அது வளர்ச்சி குறைந்த, அதாவது பின்மாற்றம் அடையக்கூடிய சூழலாக இருந்தாலும் அந்த சபையின் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி பவுலானவர் அந்த சுவிசேஷத்தின் முழு சாரம்சத்தையும், முன்னோடியான தரமிக்க ஊழியத்தின் வெளிப்பாடாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் இந்த தெசலோனிக்கர் புத்தகம் மிக பயனுள்ளதாய் நமக்கு அமையும். ஆதலால் தியானமாக நாம் வாசித்து கவனமாக கற்று நமது விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோமாக. ஆமென்.